கேபிஎல் சென்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் உன்னுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவனுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோனுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 10 பெஸ்ட் வேல்யூ பேங்கிங் ஸ்டாக்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் அடிப்படையில, அதுவும் வாரன் பஃபட் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அடிப்படையில நம்ம வந்து ஒரு 10 பங்குகளை தேர்ந்தெடுக்க போறோம். அந்த 10 பங்குகளும் முழுமையான பேங்க்னுடைய துறையை சார்ந்த பங்குகளை நம்ம தேர்ந்தெடுக்கும். காரணம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பேங்க் நிப்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு செக்டர் இல்ல வந்து ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டே டு டேல நம்மளுடைய ட்ரேடர்ஸ் மத்தியில இருக்கட்டும், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மத்தியில இருக்கு. எல்லாருமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல பேங்க்ஸ் இல்லாம இருக்காது. இல்ல வந்து ட்ரேட் எடுத்துட்டா பேங்க்ஸ் இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு துறைன்னு சொல்லலாம், பாப்புலரான ஒரு ஸ்டாக்ஸ்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே டே டு டேல பேங்க்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே டயத்துல சில பங்குகளை வந்து நம்ம சொன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அவங்க என்ன பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎம்எம் பீஃபால்டர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு சொல்ல தெரியாது. அதே டயத்துல ஸ்டேட் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா எல்லாராலையும் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஊருக்கு ஊரு பேங்க்ஸ் இருக்கு. அதனால மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு பாப்புலரான விஷயம். அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். அதாவது பணம் பணத்தோட தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எங்க வந்து உண்மையோ இல்லையோ ஸ்டாக் மார்க்கெட்ல மிக மிக உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் இப்ப வந்து ஒரு ரீசன் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ரொம்ப வருஷமா ஒரு ரிட்டர்ன்ஸே கொடுக்காம இருந்த ஒரு பங்கு தட் இஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது வந்து இன்வெஸ்டருக்கு பெரிய ஒரு வெல்த் கிரியேட் பண்ணல. ஆனா ரீசனா பாருங்க, இந்த மூமெண்ட் ஆக்சுவலி அனௌன்ஸ்டு நம்மளுடைய ரிலையன்ஸ் கம்பெனி வந்து டோட்டலா டெப்ட் ஃப்ரீ பண்ண போறேன் அப்படின்னு முக்கியமான அனௌன்ஸ் பண்ண பிறகும் அந்த பங்கு ஒன்றும் பெருசா வந்து ஏறவே இல்லை. அதே டயத்துல அதுக்கான எவிடன்ஸ், அதாவது இந்த ரிலையன்ஸ் ஜியோல நிறைய பேர் பங்கெடுத்த பிறகு அந்த பங்கு மலமலன்னு ஏறி இன்னைக்கு வந்துட்டு 1900 அந்த லெவலுக்கு வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையில எடுத்துக்கிட்டா பங்குகளுக்கு மிக முக்கியமான விஷயம் எர்னிங்ஸ். இதுதான் பீட்டர் லிஞ்ச் சொல்லுவாரு. காலப்போக்கில் வந்துட்டு ஒரு பங்கு வந்து மேல ஏறணும்னா 3 மிக முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் விஷயத்த சொல்ல போறான்னு பார்ப்போம். ஆனா அவர் திரும்ப சொல்ற விஷயம் ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ், செகண்ட் ஏர்னிங்ஸ், தேர்ட் ஏர்னிங்ஸ் சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏர்னிங்ஸ் இல்லாம ஒரு பங்கு மேல ஏற முடியாது அப்படிங்கறத. சோ இந்த ஆக்சுவலி தகவலோட இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோ தொடங்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க. என்னோட புதிய வீடியோக்கள் உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்ல நீங்க ஃபாலோ பண்ணா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிஎல் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் புதியவரா இருந்து இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா இப்ப 2 ஆக்சுவலி ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாக்ஸ் கார்ட், அதுக்கான ப்ரோமோ கோடும் கொடுத்திருக்கேன். ஸ்டாக்ஸ் கார்டுக்கான ப்ரோமோ கோட் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அப் ஸ்டாக்ஸ். ஓகே, சோ இந்த இரண்டும் வந்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன். அதை லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். கேபிஎல் சென்டருக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற துறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேங்கிங் துறை நம்ம சொன்னோம். அந்த பேங்கிங் துறையில ஒரு 10 பங்குகள் பார்க்க போறோம்னு சொன்னோம். அப்போ இந்த 10 பங்குகளை இந்த துறையில எடுத்துட்டீங்கன்னா எத்தனை பங்கு லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்டிங் ஃபேஸ்ல கிட்டத்தட்ட 35 பங்குகள் இருக்கு. இந்த 35 பங்குல நான் 10 பங்கு வேல்யூ இன்வெஸ்டிங் அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்படின்னா என்னன்னு பாத்துங்க, இந்த மீதமுள்ள 25 பங்கு எடுத்துனா சோ வேல்யூ இன்வெஸ்டிங் தாண்டி இருக்கு. சில பங்குகள் வந்துட்டு கவர்மெண்ட் ஆக்சுவலி பிஎஸ்சி பேங்க்ஸ்ல வந்து எர்னிங்ஸ் ஆல்ரெடி நெகட்டிவா இருக்கிறதுனால நான் அதை எடுக்கல. ஓகே, சோ இந்த பங்குல வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதற்கு முன்னாடி சில விஷயங்களை குறிப்புகளை வந்து நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேங்க் ஸ்டாக்ஸை வந்து நான் 4 விதமா பிரிச்சிருக்கேன். ஒன்னு வந்து மைக்ரோ கேப்ஸ், ரெண்டாவது வந்து ஸ்மால் கேப்ஸ், மூணாவது வந்து மிட் கேப்ஸ், நாலாவது வந்து லார்ஜ் கேப்ஸ். இதுக்கான கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுத்தா மைக்ரோ, எல்லோ கொடுத்தா ஸ்மால், கிரீன் கொடுத்தா அது வந்து தட் இஸ் ஆக்சுவலி மிட் கேப், லார்ஜ் கேப் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் நான் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி சில நோட்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கும் போது சில நேரத்துல வந்துட்டு வேல்யூ இன்வெஸ்ட் வந்து சில பேர் வெறுக்கடிச்சிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிற அப்ரோச் ஆல்ரெடி ஒரு பங்கு நலிவடைந்திருக்கு. ஆனா அந்த நலிவடைந்தது காரணம் அதே ஒரு காரணம். ஆனா ஃபண்டமெண்டல்ஸ் எது வந்து வீக் ஆகல. ஃபண்டமெண்டல்ஸ் எப்படிப்பட்ட விஷயம்னா, ஒரு மாணவன் வந்துட்டு இது நல்ல எப்பொழுதுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான். இப்ப வந்து அவனோட உடல்நிலை சரினால ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்துட்டு அவன் வந்துட்டு மார்க் சரியா வாங்கல. ஆனா ஒன்ஸ் அவன் வந்து ரெடி ஆயிட்டானா, ஏன்னா அவனுக்கான அறிவு கூர்மையும் சரி, அவனுக்கான அந்த திறமையும் சரி எப்பொழுது உள்ளே இருக்குது. ஓகே, ரெடி ஆயிட்டானா திருப்பி வந்து நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது அந்த வேல்யூ இன்வெஸ்டிங். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேல்யூ இன்வெஸ்டிங் ஏன் வாரன் பஃபட் அதிகமா வந்து அந்த அப்ரோச் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஈவன் growth இன்வெஸ்டிங் அப்படின்றது, growth இன்வெஸ்டிங்கிறது ஒரு என்ன பிரைஸ பார்க்காம ஒரு கம்பெனி வந்து growth அந்த கம்பெனிக்கான வளர்ச்சி அதிகம் சொல்லிட்டு திரும்ப திரும்ப என்ன பிரைஸ் இருந்தாலும் அதிலே வாங்குறதா வந்து growth இன்வெஸ்டிங் சிப் அப்ரோச்ல. ஓகே, ஏன் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் வந்து வாரன் பஃபட் அதிகமா தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதான் வந்துட்டு இதுக்கு மேல இறங்குறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற அடியில அதே டயத்துல அவர் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற அடிப்படையில வந்து அவர் தேர்ந்தெடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புக் வேல்யூ இருக்குது, ஒரு புக் வேல்யூ 100 ரூபானா அந்த புக் வேல்யூக்கும் கீழே வந்து வாங்குறது. அதாவது ஒருத்தவங்க வந்து கடன் நிறைய வாங்கியிருக்காங்க, அதே டயத்துல உங்களுக்கு வீடு இருக்குது. சோ கடனை கொடுக்காம வந்துட்டு முடியல, அவங்களால வேலை போச்சு, கடனை கொடுக்க முடியல. ஆனா வந்து அந்த கடன்காரங்க வரும்போது என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் வாங்கிற கடன் வந்துட்டு ஒரு 10 லட்சம் எடுத்துப்பான். ஆனா அந்த வீடினுடைய பெருமானம் வந்து 12 லட்சம் இருந்துச்சுன்னா அவங்க கடன் கொடுக்க முடியல கூட ஒரு வீட்டை பார்த்துட்டு திரும்பி போயிடுவாங்க. காரணம் என்ன, இந்த வீட்டுக்கே பெருமானம் வந்து 12 லட்சம் இருக்கு, நாளைக்கு கடன் கொடுக்க முடியாது, இந்த வீட்டை ஆக்சுவலி அடமானம் வச்சா கூட இந்த 12 லட்சம் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு. அதே மாதிரிதான் when it
கம்ஸ் டு இன்வெஸ்டிங், இந்த புக் வேல்யூ அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்கான பொறுமானம், அதனுடைய புக் வேல்யூ, அந்த புக்ல உள்ள வேல்யூ அப்படிம்பாங்க. சோ இவ்வளவு இருக்கும்போது அதுக்கும் கீழே வாங்கும்போது அதுதான் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதனாலதான் வாரன் பஃபெட் பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்துட்டு பங்குல வந்து அவர் வாங்கவே மாட்டார். ஒரு சில போன வருஷத்துக்கு எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு வந்துட்டு அவர் எந்த ஒரு டீலும் பண்ணல. கேட்டா அவர் சொல்ற ஒரே விஷயம் எந்த பங்குலும் வாங்குற மாதிரி இல்ல. ஆனா நம்மளாம் நிறைய பங்குல வாங்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிரைஸ்னுடைய அடிப்படையில் வாங்கிட்டு இருக்கோம். அவரு பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதாவது இதுதான் வந்து ஒரு லெவல், அதற்கும் கீழே வந்து எனக்கு என்ன வந்து குஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை இன்னொரு விதமா நான் சொல்லணும்னா சில நேரத்துல வந்துட்டு நம்ம கிராமப்பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, மலைப்பகுதியில விளையிற அந்த ஐட்டம்ஸ், அதாவது ஜீரகம், மிளகு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது ரொம்ப தூரம் போயிட்டு சில பேர் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த புதுக்கோட்டை எல்லாம் போய் சில பேர் வாங்குவாங்க. காரணம் என்னன்னா அங்க வந்து சீப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளியில இதனோட விலை இது இவ்வளவு ₹100, ஆனா அங்க ₹80 கிடைக்கும். இந்த மாதிரி ஆக்சுவலி விலையில இன்னொரு வாட்டி வேற இடத்துல கிடைக்காது, இல்ல இந்த மாதிரி விலை கிடைக்கும் போது நிறைய வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன இந்த இடத்துல பாயிண்ட் சொல்ல வரேன், வேல்யூ இன்வெஸ்டிங் வரும்போது லம்சமும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, சோ இதற்கு வந்துட்டு ஜுன்ஜுன்வாலா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பங்கை வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ இன்வெஸ்ட்ல நீங்க பாக்குறீங்கன்னா டு நாட் டைம் த மார்க்கெட் அப்படிமா, இன்னும் இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இறங்கத்துக்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல, நீங்க வாங்கின பிறகு இறங்கலாம், ஆனா ஏறத்துக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற விஷயம் தான் வேல்யூ இன்வெஸ்ட்ல பார்க்கப்படும். அதனாலதான் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த அப்ரோச் வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க. சரி, வேல்யூ இன்வெஸ்ட்ல மிக முக்கியமான விஷயம், அதாவது 2 ஸ்கில்ஸ் ரெக்கார்ட், அதாவது ஒரு என்ட்ரி போனீங்கன்னா எப்படி வந்து இந்த திறமைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கறது ஏற்கனவே ஏதோ ஒரு காரணத்தை நலிவடைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அவங்க மேல இருந்து வரத்துக்கான டயத்தை நீங்க கொடுக்கணும். அப்போ இதை வந்துட்டு எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாராலையும் பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து என்கிட்ட ஒரு 50,000 தான் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்ப 50,000 வேல்யூ இன்வெஸ்ட்ல போறோம் அப்படின்னா அந்த வேல்யூ இன்வெஸ்ட்ல போட்ட பிறகு நீங்க வந்துட்டு அது வெளியில வரதுக்கு டைம் எடுக்கும், சில நேரத்துல இயர்ஸ் டுகெதர் எடுக்கும். ஓகே, ஆனா வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதே வந்துட்டு அந்த 50,000 போட்டு நீங்க உடனே எதிர்பார்க்கறீங்க அது மேல போகும், இல்ல அதுல இருந்து நான் பணம் எடுத்து வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு வேல்யூ இன்வெஸ்ட் அந்த அளவுக்கு அந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படி வந்துட்டீங்கன்னா நீ மார்க்கெட்டு புதுசுன்னா உடனே வேல்யூ இன்வெஸ்டிங் ஆரம்பிக்காதீங்க. சில மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, ETF ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சில growth இன்வெஸ்டிங் வந்துட்டு நீங்க பண்ணுங்க. அதாவது சிப் அப்ரோச்ல, அதாவது டாப் மார்க்கெட் லீடர்ஸ் HDFC பேங்க், இந்துஸ்தான் யூனிலிவர் இந்த மாதிரி லீடர்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேல்யூ இன்வெஸ்டிங் வாங்க. அப்பதான் உங்களால அதுக்கான பேஷன்ஸ் இருக்கும், அதுக்கான டிசிப்ளின் உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, சரி, இப்போ இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரன் பஃபெட் அப்படின்னா இந்த டிவிடெண்ட் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டரா பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அது எழுந்து வெளில வர்றதுக்கு, அதாவது வந்து வாங்கின பங்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, டைம் எடுக்கும், இவங்க விற்கிறதுக்கு டைம் எடுக்கும். அப்படின்னா அந்த இயர்ஸ் டுகெதர் அவங்க வெயிட் பண்ண போறாங்க. அப்ப அந்த இயர் டுகெதர் நம்மளோட பணம் அங்க மாட்டிருக்குன்னா, சோ அப்ப அந்த பணத்துக்கு எதனா ரிட்டர்ன்ஸ் வெளியில வந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன சொல்றது, அதை வச்சுட்டு அவங்க திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிற அதிகமா உள்ள பங்குகளை வந்துட்டு டிவிடெண்ட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல தான் அதோட பிரைஸ் இறங்கி இருக்கு, ஆனா கம்பெனி டிவிடெண்ட் வந்து ரெகுலரா வந்து வருஷம் வருஷம் கொடுத்துட்டு தாங்க, அந்த மாதிரி பங்குகளை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சோ டிவிடெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் கிரைட்டீரியா இந்த வேல்யூ இன்வெஸ்டிங். சோ நான் இப்ப இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு வந்து PB less than 1 எடுத்திருக்கேன். வாரன் பஃபெட் வே ஆஃப் இன்வெஸ்ட் பாத்தீங்கன்னா புக் வேல்யூவோட கம்மியான ஒரு பங்குகளை நான் எடுத்திருக்கேன், இல்லைன்னா ஒரு இன்டர்னல் வேல்யூட கம்மியான பங்குகள் எடுப்பாரு. அந்த அடிப்படையில இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது புக் வேல்யூட கம்மியான பங்குகள் மற்றும் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா PE, தட் இஸ் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. அப்போ லெஸ் than 12.5 இல்ல லெஸ் than 12 வந்து என்ன சொல்லுவாங்க, வெரி அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு நான் எடுத்திருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வெரி அட்ராக்டிவ் ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்னு புக் வேல்யூ கம்மியா இருக்கணும், இல்ல வெரி அட்ராக்டிவ் PE ரேஷியோ கம்மியா இருக்கு, அந்த அடிப்படையில எடுத்திருக்கேன் ஆல்டர்னேட்டிவா. ஓகே, சில நேரத்துல சில நண்பர்கள் வந்துட்டு இந்த ஒன் ஆன் ஒன் வீடியோ செஷன் கன்சல்டேஷன், ஃபினான்சியல் கன்சல்டேஷன் அட்டன் பண்ணுவாங்க. அப்ப அட்டன் பண்ணும்போது சில பேர் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் நல்ல பணம் வேணும் ஒரு 3 வருஷத்துல. பொதுவா வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்துட்டீங்கன்னா மினிமம் வந்து இந்த மணி யூ டோன்ட் வாண்ட் ஆக்சுவலி அனதர் 5 to 7 years only you have to put it. சில பேர் 3 வருஷத்துக்கு அப்புறம் எதிர்பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டு அச்சீவ் த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், நான் ஒரு வீடு வாங்கணும், இல்ல வந்துட்டு ஒரு கார் வாங்கணும், இதற்கு கொஞ்சம் அப்போ வந்து இந்த மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்றது பயன்படும். அதாவது நீங்க வேல்யூ இன்வெஸ்ட்மென்ட் அப்ரோச் பயன்படுத்தி அதே டயத்துல அது நல்லா வந்துட்டு எழுந்து வரும்போது. காரணம் என்னன்னா இந்த செக்டரே ஓவராலா வந்து ஹை பீட்டா செக்டர் அப்படின்னு சொல்லலாம் பேங்க் நிப்டி. அதனாலதான் பேங்க் நிப்டில அதிகமான ட்ரேட் நடக்குது. ஏன் அப்படின்னா அந்த மூமெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், அதே டயத்துல ஏறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், இறங்குறது ரொம்ப ஃபாஸ்ட். இதுக்கு எடுத்துக்காட்டு இண்டஸ்இண்ட் பேங்க் 1,500 ரூபாய் இருந்துச்சு, 300 ரூபாய்க்கு வரைக்கும் வந்துச்சு. அதே டயத்துல 1,800 ரூபாய்க்கு இருந்த பஜாஜ் பினான்ஸ், ஓகே, இந்த பினான்சியல் ஓவரால் செக்டர் சொல்றேன், பஜாஜ் பினான்ஸ் இன்னைக்கு வந்துட்டு 3,300 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. சோ ரொம்ப ஒரு மார்ச் லோல இருந்து எடுத்துட்டு ஒரு 3 மாத காலகட்டத்துல எதுக்கு சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஷார்ட் டேர்ம்ல ஏதாவது ஒரு கோல்ஸ் அச்சீவ் பண்ணும், அதே டயத்துல நீங்க நல்ல ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் அப்ரோச்ல வாங்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து ஜெனரலா வந்து இந்த பேங்க் நிப்டி ஸ்டாக்ஸ், பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத என்னோட பாயிண்ட்.
சோ இன்னைக்கு நான் பார்த்திருக்கதா என்னோட ஓன் ரிசர்ச், என்னோட ஆக்சுவலி நான் ஒரு ஸ்டாக்க பங்கு தேர்ந்தெடுத்தேன்னா என்னோட வேல்யூ இன்வெஸ்டிங் எப்படி தேர்ந்தெடுப்பேன் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து உங்களுக்கு விஷயம் தெரியினாலும் நம்மளுக்கு கீழே ஷேர் பண்ணுங்க. நம்ம நண்பர்களுக்கும் பயன்படும், எனக்கும் பயன்படும். அது மட்டும் இல்லாம உங்களோட ரிசர்ச் பண்ண பிறகு நீங்க இந்த பங்குல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மைக்ரோ கேப்ல தனலட்சுமி பேங்க். ஓகே, இந்த தனலட்சுமி பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட மார்க்கெட் கேப் 320 கோடி. சோ பொதுவா வந்து மைக்ரோ கேப் அப்படிங்கிறது லெஸ் தென் 1000 crore தான் மைக்ரோ கேப். 1000ல இருந்து 5000 கோடி இடைப்பட்டதில் உள்ளது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் சொல்லுவாங்க. 5000 கோடியில இருந்து வந்துட்டு 20000 கோடி இடைப்பட்டது எல்லாமே வந்து மிட் கேப். எபோவ் 20,000 crore இது எல்லாமே வந்துட்டு லார்ஜ் கேப். சோ அந்த அடிப்படையில ஒரு ஆக்சுவலி நான் ஸ்டாக் வந்து பார்த்தேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ கேப்ல தனலட்சுமி பேங்க். இதனுடைய லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 ரூபாய் 61. 52 வீக் ஹை வந்துட்டு 21 ரூபாய் 20 பைசா. பிஇ ரேஷியோ 4.8. அதாவது வந்து இதனோட ஏர்னிங் வந்து 4 மடங்குல தான் இருக்கு. பிபி பாருங்க, பிரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு இதனுடைய புக் வேல்யூ இல்ல, அரை மடங்கு தான் புக் வேல்யூ இருக்குது அந்த பிரைஸ். ஓகே, சோ அதுக்கப்புறம் டிவிடெண்ட் வேல்யூ இவங்க கண்டினியூஸா டிவிடெண்ட் கொடுக்கறது இல்ல. சோ அப்ப இந்த பேங்கை வந்துட்டு நீங்க ஒரு பிரைஸுக்காக, ஒரு ஷார்ட் டேர்ம்காக இதை நீங்க யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ என்என்பிஏ அப்படின்னா என்ன எடுத்துக்கிட்டா நெட் ஆக்சுவலி நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட். அதாவது பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்கு. இந்த 10 லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு எடுத்துட்டா, சில வந்து இங்க இருந்து ஒரு பணம் வரும், இல்ல வந்துட்டு இந்த பொருளை வித்துட்டு நான் கொடுக்கலாம் அப்படின்னா அது எவ்வளவு தேரும் அப்படின்னா, விக்கிற பொருள் வந்துட்டு ஒரு 6 லட்சம் தேரும் அப்படின்னா எனக்கு வந்து மிச்சம் உள்ளது 4 லட்சம் தான் கடன். அப்ப 6 லட்சம் மேனேஜபிள். சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, கிராஸ் என்பிஓவும் என்என்பிஓவும் இப்படிதான் வந்து நீங்க மீனிங் பார்க்கணும். அப்படின்னா அர்த்தம் 5.9% வந்து மொத்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இருக்கு. இவங்க கடன் கொடுத்த இடத்துல இருந்து 5.9% கிட்டத்தட்ட 6% வந்து லோன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வாரா கடனா இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை மேனேஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட எடுத்துட்டீங்கன்னா 4.5% வந்து இவங்க ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணணும். இன்னும் 1.5% எதிர்பார்க்கறாங்க திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் வந்து என்என்பிஏ ஜிஎன்பிஏ. சோ இது வந்து அடுத்த ஸ்லைட்ல வரும், அதுக்காக தான் இதுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன். சோ ஜிஎன்பி எடுத்துட்டா 5.9%, என்என்பி எடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு 1.5%. இதை வந்து பேங்க் டு பேங்க் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த பேங்க் இதுல வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட் பெட்டரா இருக்கு. சோ நான் பெர்ஃபார்மிங் அசெட் கம்மியா இருக்கும்போதுனா தே ஆர் மேனேஜிங் த லோன்ஸ் எஃபெக்டிவ்லி, அதாவது நல்ல கலெக்ஷனை கரெக்டா பண்றாங்க, சரியான ஆளுங்களுக்கு வந்து சரியான கம்பெனிகளுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். சோ சிஏஆர் தட் இஸ் கேபிட்டல் அடிக்வேஷன் ரேஷியோ. ஒரு பேங்க் வந்துட்டு இவ்வளவு தொகை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கான ஏற்கனவே ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. தட் இஸ் கால்ட் டியர் 1 டியர் 2 அப்படி சொல்லுவாங்க. ஓகே, சோ அந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா 10.57% பிரைவேட் பேங்க்ஸ்க்கு 9% வந்து கேபிட்டல் அடிக்வேஷன் ரேஷியோ இருக்கணும். சோ தனலட்சுமி பேங்க் பிரைவேட் பேங்க் அவங்க வந்து மெயின்டைன் பண்றது 10.57. ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி மோர் தென் சஃபிஷியன்ட். அசெட் குவாலிட்டி எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னா அர்த்தம் இவங்க கொடுத்திருக்க லோன் உடைய அசெட் குவாலிட்டி திரும்ப வரக்கூடியது அப்படிங்கும்போது. சோ அசெட் குவாலிட்டி எக்ஸலன்ட் இருக்கும், அதுக்கப்புறம் குட் இருக்கும், ஆவரேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் புவர் இருக்கும். ஓகே, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஆவரேஜ். ஓகே, அடுத்த பேங்க் என்ன எடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல நம்ம பார்க்க போற ரெண்டாவது பேங்க் சவுத் இந்தியன் பேங்க். இந்த பேங்க் வந்து ஏற்கனவே வந்துட்டு லெஸ் தென் 100 rupees அப்படிங்கறதுல கவர் பண்ணிருக்கேன். சோ மார்க்கெட் கேப் 1357 கோடி, லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் 7.5 rupees. 52 வீக் ஹை ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 18 ரூபாய் வரைக்கும் இது மேல வந்து போயிருக்கு. சோ 12.01 வந்துட்டு பிஇ இருக்கு. ஏர்னிங் வந்துட்டு 12 மடங்கு ஏர்னிங்ஸ் விட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ எடுத்தீங்கன்னா 1/4 மடங்குல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்ல வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கு. சோ டிவிடெண்ட் ஈல்ட் 3.3%. சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சவுத் இந்தியன் பேங்க் டிவிடெண்டுக்காவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு நல்ல ஒரு கண்டினியூஸ் தொடர்ந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு பேங்க். சோ என்என்பிஏ 3.09%, 4.93%, சிஆர் கேபிட்டல் அடிக்வேஷன் ரேஷியோ சோ மோர் தென் 9% இருக்கு, 10.57. அசெட் குவாலிட்டி ஆவரேஜ். ஓகே, மூணாவது பேங்க் என்னன்னா கர்நாடக பேங்க். மார்க்கெட் கேப் வந்து 1400 கோடி. சோ இதையும் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிருக்கோம். லெஸ் தென் 100 rupees பேங்க்ல 52 வீக் ஹை வந்து 141 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய் இன்னும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ 3.09 அப்படிங்கும்போது எர்னிங் வந்துட்டு 3 மடங்கு இருக்கு. பிவி வந்துட்டு இதுவும் 1/4 மடங்குல தான் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் ஆக்சுவலி வெரி குட் டிவிடெண்ட் ஈல்ட் 7.1%. டிவிடெண்டுக்காவே கர்நாடக பேங்க் இன்வெஸ்ட் பண்ணலாம். டிவிடெண்ட் கண்டினியூஸா கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க். இன்னும் சொல்ல போனா நிப்டினுடைய டிவிடெண்ட் இண்டெக்ஸ்ல கர்நாடக பேங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பேங்க். கர்நாடக பேங்க் சரி, சவுத் இந்தியன் பேங்க் சரி. சோ அதுக்கப்புறம் என்என்பிஏ ஜிஎன்பி எடுத்தீங்கன்னா 3.08%, சிஏஆர் ஆக்சுவலி 11.17%. ஈவன் சவுத் இந்தியன் பேங்கோட சிஆர் கேபிட்டல் அடிக்வேஷன் ரேட் நிறைய இருக்குது, மோர் தென் 9%. சோ அப்படி பார்க்கும்போது அசெட் குவாலிட்டி வந்துட்டு இது ஆவரேஜ். ஓகே, சோ அடுத்து வந்து பேங்க் எடுத்தீங்கன்னா டிசிபி பேங்க். பொதுவா வந்து இந்த சவுத் இந்தியால எந்த பேங்க் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கம்பேரபிளா இருக்கும் அப்படின்னா சிட்டி யூனியன் பேங்க் சொல்லுவாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியால ரொம்ப ஒரு பாப்புலரான பேங்க் அப்படி எடுத்தீங்கன்னா டிசிபி பேங்க். ஓகே, சோ இதனுடைய மார்க்கெட் கேப் வந்து 2492 கோடி. இதனுடைய லாஸ்ட் ட்ரேடிங்
80.4 244 வரைக்கும் இது ட்ரேட் ஆயிருக்கு. அதாவது உச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா 52 வீக் ஹைல இந்த வருஷத்துல. ஸோ 7.38 வந்துட்டு பிரைஸ் டு ஏர்னிங், பிரைஸ் டு புக் வேல்யூ 0.78, டிவிடெண்ட் yield 1.24%, 1.16% NNPA GNPA 2.46%, CRX 13 points. வெல் பிளேஸ்டு பேங்க் பாத்தீங்கன்னா. ஏன் அப்படின்னா பப்ளிக் செக்டருக்கே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 12%. அதையும் தாண்டி டிசிபி பேங்க் இருக்கு. ஓகே, அசெட் குவாலிட்டி பாருங்க, நல்ல குட் அசெட் குவாலிட்டி. ஓகே, இட்ஸ் ஒர்த் டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் டிசிபி பேங்க். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப், அடுத்த செக்மெண்ட் எடுத்துட்டா மிட் கேப். இது வரைக்கும் நம்ம மைக்ரோ கேப் பார்த்தாச்சு, ஸ்மால் கேப் பேங்க்ஸ் பார்த்தாச்சு, அதை வேல்யூ இன்வெஸ்டிங்ல எதெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்க்க போறது மிட் கேப். நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்தியன் பேங்க் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய லைவ் லிங்க் கேட்டிருந்தாங்க. சோ அந்த இதுல தான் இந்த இதை நான் கவர் பண்றேன். சோ இதனோட மார்க்கெட் கேப் ஆக்சுவலி 6,951 crore. இந்த இந்தியன் பேங்கோட ரீசனா வந்து ஈவன் அலகாபாத் பேங்க் வந்து மர்ஜ் பண்ணாங்க. நான் 2 லோகோ வந்து போட்டிருக்கேன். சோ லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் 61, அதுக்கப்புறம் 244 வந்து 52 வீக் ஹைப் இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் 8.07, பிரைஸ் டு புக் வேல்யூ கால் மடங்குல, அதாவது பாத்தீங்கன்னா புக் வேல்யூக்கு கீழே வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் ஆக்சுவலி வெரி ஹை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது. இந்த பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்லாம் அவ்வளோ வந்து வெரி ரேர் ஸ்டாக்ஸ், லைக் ஐஆர்சிடிஸ் இந்த மாதிரி வெரி ரேர் ஸ்டாக்ஸ் தான் வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து ஒரு கண்டினியூஸ் டிவிடெண்ட் ஆக்சுவலி பிளேயர் கிடையாது. சோ இதனுடைய டிவிடெண்ட் 0%, NNPA GNP எடுத்தா 3.13, 6.88, CRX 12.08%. கவர்மெண்ட்டுக்கு தேவை வந்து 12 கவர்மெண்ட் பேங்க்ஸுக்கு 12% இருக்குது. அசெட் குவாலிட்டி ஆக்சுவலி ஆவரேஜ். ஓகே, சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிஎஸ்சி ஸ்டாக்ஸை நீங்க கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது பாத்தீங்கன்னா பி ரேஷியோ எகைன் ஒரு 24 வந்தாலோ, இல்ல ஒரு நல்ல டெக்னிக்கல் சார்ட்டை நீங்க பார்த்துட்டு நல்ல ஒரு பீக் வந்த பிறகு ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். ஜென்ரலா வந்துட்டு பிஎஸ்சி ஸ்டாக்ஸ், அது வந்து பேங்க் இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இட்ஸ் நாட் எ வெல்த் கிரியேட்டர் when you are doing actually growth investing. அதாவது சிப் அப்ரோச்ல மாசம் பண்றதுல ஒரு வெல்த் கிரியேட்டர் கிடையாது. அதனால நான் அதிகமா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா இந்த மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங்ல இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, குறையறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கிற அடிப்படையில, அதே டயத்துல அதனுடைய பொறுமானத்துக்கு கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம அதை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா சொல்லலாம். சோ அடுத்த பேங்க் எடுத்துட்டீங்கன்னா ஃபெடரல் பேங்க், பிரைவேட் பேங்க், 10,387 crore மிட் கேப், 4505 லார்ஜ் ட்ரேடர் பிரைஸ், 110 ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 52 வீக் ஹை, 6.43 PE, 6.68, அதாவது அரை மடங்கு புக் வேல்யூக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2.68, மோர் தென் 2.5% நல்ல ஒரு டிவிடெண்ட் yield. சோ 2.68%, 3.13, 6.88 வந்துட்டு NNPA GNPA, 13.38 பாத்தீங்கன்னா மோர் தென் கவர்மெண்ட் பேங்க் தாண்டி வந்துட்டு சிஆர் கேபிட்டல் அடிக்வசி மெயின்டைன் பண்றாங்க. அசெட் குவாலிட்டி குட். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா டிசிபி பேங்க் மாதிரி இது அசெட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அடுத்த பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இது ஏற்கனவே நம்ம கவர் பண்ணிருக்கோம், less than 100 rupeesல. சோ மார்க்கெட் கேப் ஆக்சுவலி 15,060, லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் 12 rupees 61 பைசா, 48 வரைக்கும் 52 வீக் ஹைப் இருக்கு. எர்னிங் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸா வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ரொவிஷனை வந்துட்டு காட்டினாங்க. அப்படின்னா நெகட்டிவ்ல காட்டியிருந்தாங்க. ஈவன் தோ எர்னிங் இருந்தாலும் லாஸ்ட் ரிசல்ட் தான் வந்துட்டு பாசிட்டிவ்ல காட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு பழைய கடன் எல்லாமே, அதாவது திரும்ப வரா கடன் நிறைய ப்ரொவிஷன் வச்சதுனால இவங்க வந்து நிறைய நெகட்டிவ் ரிசல்ட் காட்டினாங்க. அதே டயத்துல இந்த பேங்கை ரன் பண்றது வைத்தியநாதன் அப்படிங்கிறவர். சோ இவர் வந்து ஏற்கனவே வந்து ஐசிஐசில ரீட்டைல் பேங்க் வந்து நல்லா வந்து சிறப்பா நடத்தினவர். ஐடிஎஃப்சி கேபிட்டல் அதிகம் நல்லா சிறப்பா நடத்தினவர். இவர் மேலே வந்து நிறைய பெட் பண்றவங்க அதிகமா இருக்காங்க. ஈவன் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். சோ ஈவன் பரவலா அவர் பேசப்படுற விஷயம், ஐடிஎஃப்சி இஸ் த ஃபியூச்சர் ஆக்சுவலி HDFC பேங்க் அப்படிங்கிற ஒரு அடைமொழி சொல்லப்படும். ஓகே, அந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா ஏன் இந்த பேங்க் நான் வந்து ஈவன் தோ பிரைஸ் டு ஏர்னிங் 0 இருக்கும்போது நான் கவர் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆக்சுவலி இதுக்கான பொட்டன்ஷியல் அதிகம் அப்படிங்கிறது தான். சோ பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 0.87, டிவிடெண்ட் yield இது வரைக்கும் வந்து டிவிடெண்ட் வந்து கன்சிஸ்டன்டா இல்லாதனால, ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட் இருந்தனால 0%, NNPA GNPA 3.13, 6.8, CR 17.5%, எக்ஸலன்ட் CR கேபிட்டல் அடிக்வசி. இதுதான் நான் சொல்ல வந்தேன். வைத்தியநாதன் அவர் வந்துட்டு ஃபவுண்டேஷன் செட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இந்த பேங்க் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஜூம் அப்படி சொல்லலாம் ஃபியூச்சர்ல. ஓகே, லாங் டேர்ம்ல இது வந்து நல்ல ஒரு அக்குமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக். அசெட் குவாலிட்டி குட். ஓகே, அடுத்த ஸ்டாக் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த செக்மெண்ட் நம்ம பார்க்க போறது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். இதுல ஒரு 3 பங்குகளை பார்க்க போறோம். பேங்க் ஆஃப் பரோடா. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய மார்க்கெட் கேப் 22,825 கோடி. இதனோட மெர்ஜான ரீசன் பேங்க்ஸ் விஜயா பேங்க், தேனா பேங்க். 52 வீக் ஹை வந்துட்டு 144, பி ரேஷியோ 24.6, பிபி 0.25, டிவிடெண்ட் yield 0.0%, NNPA 3.13, 9.4%, சிஆர் எடுத்தீங்கன்னா 11.55%, அதாவது 12க்கு வந்துட்டு 0.5 கம்மியா இருக்கு. அசெட் குவாலிட்டி ஆவரேஜ். ஓகே, இது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். இண்டஸ்இண்ட் பேங்க், எஸ். ஓகே, ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்ல, பேங்க் ஸ்டாக்ஸ்ல அதிகமா ட்ரேட் பண்ணக்கூடிய 2 ஸ்டாக்ஸ்கள் இதற்கு முன்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது குறைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் ஆகலாம். தட் இஸ்
எஸ் பேங்க், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் எஸ் பேங்க் உடைய மொரட்டோரி சிச்சுவேஷனால வந்துட்டு என்ன சொல்றது, பொதுவா பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு டெபாசிட் வந்து வித்ட்ரா பண்ணாங்க மிகப்பெரியதுனால. மத்தபடி ஃபண்டமெண்டலா வந்து இந்த பேங்க் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சோ அந்த விதத்துல தான் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கீழே இறங்குச்சுன்னே சொல்லலாம். சோ இதனுடைய மார்க்கெட் கேப் 36,120. பேங்க்குடைய கரண்ட் பிரைஸ் 520.80. சோ 52 வீக் ஹை எடுத்தோம் 1596.50 காசு. பி ரேஷியோ ஆக்சுவலி 8.1. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் எடுத்துட்டோம் 1.45%. 1.45 NNPA, GNPA, so 0.91%, 2.45%, CR actually 14.57. Excellent CR they are maintaining. Okay, asset quality good, private bank. Okay, so IndusInd Bank பாத்தீங்கன்னா it's worth to invest in the current actually price levels. அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டர் பேங்க்ல லீடிங் பேங்க் ஆன ஸ்டேட் பேங்க். இந்த ஸ்டேட் பேங்கோட மார்க்கெட் கேப் 1,68,050. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் 188.3. 52 வீக் 359 போச்சு. இப்போ வந்துட்டு அதனுடைய பி ரேஷியோ ஏர்னிங் பாத்தீங்கன்னா 8.5. பிரைஸ் டு புக் வேல்யூ 0.74. டிவிடெண்ட் ஈல்ட் 0.0%. பொதுவா நான் சொன்னல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்துட்டு டிவிடெண்ட் கண்டினியூஸா கொடுக்கறது இல்ல. சோ NNPA, GNPA 2.23%, 6.15%, CR actually 10.65%. அதுக்கப்புறம் அசெட் குவாலிட்டி ஆவரேஜ். CR actually கம்மியா இருக்கு. அது கம்பேர் டு 12% கவர்மெண்ட் பேங்க் தேவை. சோ 1.5% கம்மியா இருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் வேல்யூ இன்வெஸ்டிங் பாத்தீங்கன்னா 350 ரூபாய் 52 வீக்ல ஹைல இருந்த ஸ்டாக் இப்ப 188 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதையும் வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் காட்டுனாங்க, அதனாலதான் கவர் பண்ணிருக்கேன். ஓகே, சோ ஓவரால் சம்மரி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது 10 பேங்க் பார்த்திருக்கோம். மைக்ரோ கேப்ல ஒரு பேங்க், தட் இஸ் தனலட்சுமி பேங்க். ஸ்மால் கேப்ல 3 பேங்க், சவுத் இந்தியன், கர்நாடகா டிசி பேங்க். மிட் கேப்ல இந்தியன் பேங்க், ஃபெடரல் பேங்க், IDFC பார்த்திருக்கோம். லார்ஜ் கேப்ல பேங்க் ஆஃப் பரோடா, இண்டஸ்இண்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திருக்கோம். ஓகே, சோ கண்டிப்பா இந்த வீடியோல பார்த்திருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எப்பொழுதும் போல உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. சோ இதுக்கு அடுத்த ஸ்லைட் ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டாக்ஸ் வேற செக்டர்ல கவர் பண்ணலாம்னு இருக்கேன். சோ உங்களுக்கு பிடித்தமான செக்டர் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. சோ அந்த செக்டர்ஸ் கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். அதிகப்படியான நிறைய நண்பர்கள் கேட்கிற செக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். உங்களுடைய செக்டர்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.